வணக்கம் மேக்ஸ் 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.12 கொஸ்டின் நம்பர் 7 ப்ரூவ் தட் log 2 plus that is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னன்றது பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த log 2 அப்படி இருக்கட்டும், இந்த 16 வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணி இங்கே போய்டும். அதாவது ப்ளஸ் log ஆஃப், இல்லைன்னா ஃபஸ்ட்டு 16 இங்கே இருக்கட்டும், நான் இதை மட்டும் முதல்ல இது பண்ணுறேன். அதாவது 16 எப்படி எழுதலாம், 2 power 4ன்னு எழுதலாம். 2 2s are 4, 4 4s are 16. 15 எப்படி எழுதலாம், 5 into 3ன்னு எழுதலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். ப்ளஸ் 12 log ஆஃப் 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர் எழுதலாம். இங்கே 24 எப்படி போடலான்னு பாருங்கள். 24 இதை 2ஆல் பண்ணானா 12 வரும், 6 வரும், 2 3, அதாவது 2 cube into 3 power 1ன்னு வரும். ஓகே, இதை முடிச்சாச்சு. இப்போ இந்த டேர்ம் என்னென்னா ப்ளஸ் 7 log ஆஃப் 81 என்ன பண்ணலாம், 3 3ல் எத்தனை டைம்ஸ் வரும், 3 3s are 9, 9 9s are 81, அப்போ 3 power 4 வரும் பை. இப்போ 80 அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். 80 போட்டோம்னா இங்கே 5 போட்டோம்னா 1 5 is 5, 6 5s are 30, 2 போட்டோம்னா 8 2s are 16, 2 போட்டோம்னா 4 2s are 8, 2 2s are 4, 1 2 3 4, 14 into 5 வந்து 80 தான் வரும் இல்லையா. அப்போ 2 power 4 into 5 power 1. ஓகே, இது மாதிரி எழுதி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பவர்ஸ்லாம் நம்ம கொண்டு போவோம். இந்த log 2 அதே மாதிரியே இருக்கும். ப்ளஸ் இது log ஆஃப் 2 power 4 by 5 into 3 power 16 ஆகிடும் பவர் ரூல் யூஸ் பண்ணி. ப்ளஸ் அடுத்தது log ஆஃப் 5 ஸ்கொயர் பை 2 power 3 into 3 power 1, இங்கே பவர் 12 ஆகிடும். ப்ளஸ் log ஆஃப் 3 power 4 by 2 power 4 into 5 power 7. ஓகே, இதெல்லாம் நம்ம போட்டது, இதெல்லாம் ஜஸ்ட்டு ரஃப். ஓகே, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போது ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். log 2 ப்ளஸ் log ஆஃப் இந்த 4ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 2 power 64 பை இந்த 16 ஒன்று ஒன்றுத்துக்கும் 5 power 16 into 3 power 16 எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயாச்சு. ப்ளஸ் log ஆஃப் 5 power 2 into 12 24 பை 2 power 3 into 12 36 into 3 power 12 plus log of 3 power 4 7s are 28 by 2 power 4 7s are 28 into 5 power 7. ஓகே, முடிச்சாச்சு. இப்போது எல்லாமே பாருங்கள் ஒன்றா, அதாவது நியூமரேட்டர் உள்ளதை நியூமரேட்டரும் டினாமினேட்டர் உள்ளதை டினாமினேட்டரும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது எப்படி போடுறேன்னா, இப்போ இந்த log 2 வச்சுட்டேன், இங்கே log ஆஃப் இங்கே 2 power 64 எல்லாமே இன்டூவில் தான் இருக்கு இல்லையா. 5 power 24, 3 power 28, இதுதான் உங்களுக்கு நியூமரேட்டர். டினாமினேட்டரில் 5 power 16, 3 power 16, 2 power 36, 3 power 12 எல்லாம் மல்டிப்ளிகேஷனில், அண்ட் 2 power 28 அண்ட் 5 power 7. ஓகே, இதை அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் log ஆஃப் இப்போ பேஸ் இந்த 2 இருக்கு இல்லையா, 2ல் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2 power இங்கே 64 இருக்குது சரியா, இங்கே 64 இருக்குது. அப்புறம் எங்கே இருக்குது 2 இங்கே இருக்குது இல்லையா. இந்த 36 மேலே வரும்போது மைனஸ் 36 ஆகிடும். இந்த 28ம் மைனஸ் 28 ஆகிடும். 2 powerல எல்லாமே போயிடும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, 5 இருக்கு இல்லையா, இன்ட்டு 5 power 24 இருக்குது. இங்கே 16 மேலே வந்தால் மைனஸ் 16, அப்புறம் இந்த 7 மேலே வந்தால் மைனஸ் 7. ஓகேவா. அடுத்தது 3 power 28 இருக்குது. இங்கே 3 power என்ன இருக்குது, 16 மேலே வரும். அடுத்தது மைனஸ் 12. இப்போ எல்லா டேர்ம்ஸும் முடிஞ்சிச்சா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஓகே, 9 டேர்ம்ஸ் முடிச்சிட்டோம். இங்கே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது. log 2 ப்ளஸ் log ஆஃப் இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன ஃபஸ்ட்டு போட்டே வந்தீங்கன்னா, இங்கே 64 36
இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், -64. அப்போ 64 -64 0, 2 பவர் 0 1 ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 16 -16 -7 எவ்வளோ வரும்? 23 வரும். 24ல் 23 போச்சுன்னா 1, அப்போ 5 பவர் 1 இஸ் 5. இங்கே 16 12 28, 28ல் 28 போச்சுன்னா 0, அதுவும் 1. அப்போது இங்கே log 2 இருக்குது, இங்கே log 5 இருக்குது. அப்போ log 2 into 5 equal to log 10. இப்போ இங்கே பேஸ் எதுவுமே கொடுக்கல, எங்கேயுமே ஃபஸ்ட்டில் பாருங்கள் எதுக்குமே பேஸ் கொடுக்கல. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், பேஸ் வந்து 10ன்னு எடுத்துக்கணும். இப்போ இப்படி சேமாக இருந்ததுன்னா என்ன, log 10 to the base 10ன்னா என்ன வரும்? 1. திஸ் இஸ் த ஆன்சர். இதை நான் வந்து இங்கே வந்து LHSன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS. hence proved. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நம்பர் 8th கொஸ்டின், ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 நான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பேஸ் இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, இதை வந்து நான் டினாமினேட்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா இதை வந்து 1/log a square to the base a, ஏன்னா இது கீழே வந்துடுச்சு. அடுத்தது 1/log b square to the base b, 1/log c square to the base c. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை பவர் ரூல் யூஸ் பண்ணி 1/2 log a to the base a, 1/2 log b to the base b, 1/2 log c to the base c. இப்போ இதெல்லாம் என்னது 1, இதுவும் 1, இதுவும் 1. அப்போ 1/2 into 1/2 into 1/2, that is equal to 1/8. hence proved. ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த கொஸ்டினில் log a plus log a square plus log a cube plus log a power n is equal to thisன்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ LHS எடுத்துக்கிறேன். ஓகே, LHS எடுத்துக்குவோம். log a அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணால் 2 log a, அடுத்தது 3 log a ப்ளஸ் டேஷ் டேஷ் n log aன்னு வரும் இல்லையாம்மா. இப்போ நான் இந்த இடத்துல log a-வை வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், டேஷ் டேஷ் ப்ளஸ் n. இதுக்கான ஃபார்முலா என்ன? 1 + 2 + summation n. அப்போது என்ன வரும்? n into n + 1/2. ஓகே, இப்போ பாருங்கள் RHS வந்துச்சா, தட் இஸ் ஈக்குவல் டு RHS. hence proved. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10, log x by y minus z, log y by z minus x and log z by x minus y, இது எல்லாமே சேம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் லெட் என்ன எடுக்க போகிறேன்னா, log x by y minus z equal to log y by z minus x is equal to log z by x minus y is equal to kன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஈக்குவேட் பண்ணும்போது இதை மட்டும் தனியாக ஈக்குவேட் பண்ணுறேன்னா, log x by y minus z equal to k னா log x is equal to k into y minus z. அப்போது அதே மாதிரி சிமிலர்லி log y equal to என்னவா இருக்கும்? k into z minus x. நெக்ஸ்ட் log z equal to k into x minus y ன்னு கிடைக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இது 1, இது 2, இது 3. இப்போ 3 ஈக்குவேஷனையும் 1 + 2 + 3 ஆட் பண்ணுன்னா log x plus log y plus log z is equal to, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? k இருக்கு இல்லையா. அப்போ இதை ஆட் பண்ணும்போது காமனாக k உள்ள எடுத்துக்கிட்டு y minus z plus z minus x plus x minus y உள்ளது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஒய்க்கு மைனஸ் ஒய், மைனஸ் இசட்க்கு ப்ளஸ் இசட், ப்ளஸ் எக்ஸ்க்கு மைனஸ் எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி இப்போ இது எப்படி எழுதலாம்? லாக் ஆஃப் இந்த இது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோன்னா லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு வந்துடும் ஈக்குவல் டு கே. ஓகே, இப்போ கேன்னு வந்துடுச்சு. கே இன்ட்டு 0 இஸ் 0ன்னு வந்துடும் இல்லையா. இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. அப்போ கே இன்ட்டு 0 வந்துடும். லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லாகை நான் கேன்சல் பண்ண எடுக்கிறேன். பவர் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு எடுத்தோம்னா இங்கேயும் பவர் 0ன்னு வரும். இல்லைனா பவர் 0 ஈக்குவல் டு 1. இங்கே ஈக்குவல் லாகுக்கும் கேன்சல் ஆகிடும்.
அப்போ xy z equal to anything power 0 equal to 1. Therefore xy z equal to 1. Hence proved. Okay, next sum பார்ப்போம். Question number 11. Solve log x to the base 2 and this is equal to 6 ன்னு எடுத்துக்கிட்டு find the value of x. இப்போ நான் இதை வந்து denominatorல கொண்டு வரனா 1, that is 1 by என்ன வரணும் log 2 to the base x ன்னு ஆயிடும். இங்கே minus 3 by log 1 by 2 to the base x ன்னு ஆயிடும் equal to 6. இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா 1 by log 2 to the base x minus 3 by இது இப்போ log x இது வந்து 1 by 2னா log 1 by 2னா எப்படி பிரிக்கலாம் log 1 into log 2 பிரிக்கலாம் இல்லையா log 1 minus log 2 பிரிக்கலாம் அதாவது log 1 minus log 2 பிரிக்கலாம் 1 by 2 இது quotient rule யூஸ் பண்ணியிருக்கு equal to 6 log 1 ஓட வேல்யூ வந்து 0 அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 1 by log 2 to the base x minus 3 by minus log 2 to the base x இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ 1 by log 2 to the base x plus 3 by log 2 to the base x is equal to 6 வந்துடும் இப்போ இதில் காமனாக நான் என்ன எடுக்கிறேன்னா 1 by 2 to the base x எடுத்துட்டோன்னா 1 plus 3 equal to 6 இப்போ இதை வந்து நான் மேலே கொண்டு வந்துட்டேன்னா log x to the base 2 ஆகிடும் இங்கே 1 plus 3 4 அது இந்த பக்கம் போச்சுன்னா 6 by 4 ஆகிடும் இது வந்து 3 2s are 6 2 2s are 4 அப்போ log x to the base 2 is equal to 3 by 2ன்னு வரும் இல்லையா இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன் இங்கேருந்து லாக்லேருந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் கொண்டு வரேன் அப்போ 2 power 3 by 2 equal to xன்னு வந்துடும் ஓகேவா இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா 1 cube இப்படி எடுத்துக்கலாம் 2 cube power 1 by 2 this is equal to x இப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் 2 cubeனா எவ்வளோ 8 power 1 by 2 அதாவது square root of 8 square root of எப்படி எழுதலாம் 4 into 2ன்னு எழுதலாம் 4 ஓட square root என்ன 2 அப்போ 2 root 2 ஓகே x is equal to 2 root 2 இது எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் 12 இதுதான் இந்த சாப்டரில் லாஸ்ட் சம் ஓகே இது பாருங்கள் இது லாக் ஃபார்மில் இருக்குது நான் இதை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எப்படி எழுதுறேன்னா x square minus 6x plus 65 is equal to 5 minus x the whole squared இது a minus b the whole squared அப்போ 25a squared minus 2ab plus b squared இந்த பக்கம் என்ன இருக்குது x square minus 6x plus 65 இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துருங்க 6x plus 65 minus 25 plus 10x minus x square equal to 0 இதுவும் கேன்சல் ஆகிடும் minus 6x plus 10x வந்து 4x 65ல 25 போச்சுன்னா 40 equal to 0 அப்போ 4x is equal to minus 40 x is equal to minus 40 by 4 10 times அப்போ x is equal to minus 10 அவ்வளோதான் எக்ஸசைஸ் ஓவர் செகண்ட் சாப்டரில் 12 எக்ஸசைஸு எல்லாமே முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ